अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहु। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना व नबियना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अरसलहु बिल हक़्क़ि बशीरन व नज़ीरा व दाइयन इलल्लाहि बिइज़्निहि व सिराजम मुनीरा सल्लल्लाहु अला सय्यदना मुहम्मदिन व आलिहिल अबरार व अस्हाबिहिल अख़यार व अज़वाजिहि तय्यिबात ताहिरात। उसीकुम इबादल्लाह व इय्याया अव्वलन बितक़्वल्लाहि अम्मा बाद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। हुन्ना लिबासुल लकुम व अंतुम लिबासुल लहुन्ना। सदक़ल्लाहु मौलानाल अज़ीम। वक़ाल नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम अकमलुल मुमिनीन ईमानन अल्तफ़ुहुम बिअहलिही। सदक़ नबियुल्लाहि सय्यदुल बशर मुहम्मदुन रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமங்களிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள் புரிவானாக. கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமண உறவை நிக்காஹுவை குறித்து சொல்கிற போது இது ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். உலகத்தில் மிகப்பெரிய ஒரு செய்தி இன்றைக்கு கணவன் மனைவியின் வாழ்க்கை இல்லற வாழ்க்கையில் பேண வேண்டிய அம்சங்களை இன்றைய தலையங்கம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். நிக்காஹ் என்பது ஒரு வணக்கம் என்று உலகத்திற்கு சொன்னவர்கள், என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்கள். அது வெறும் சடங்கும் சம்பிரதாயமும் இல்லை என்பதை உரக்கச் சொன்னவர்கள். இபாதத் என்று சொல்வதை கொண்டே அல்லாஹுடைய ரசூல் அதில் எவ்வளவு ஒழுங்குகள் பேணப்பட வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். அதை இபாதத்தாக ஆக்கி தருகிறார்கள் நிக்காஹுவின் வாழ்க்கையை. எனவேதான் சஹாபி பெருமக்களிலே வறுமையின் காரணத்தினால் முடியாமையின் காரணத்தினால் நிக்காஹு செய்யாமல் இருந்த சில சஹாபிகளை பலமுறை நீங்கள் நிக்காஹு செய்யுங்களேன் என்று ஊக்குவித்தார்கள். அவர்களை திரும்ப திரும்ப நினைவூட்டிக் கொண்டிருந்தார்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தில் பணிவிடை செய்தவர்களிலே ரபீஅத்துல் அஸ்லமி என்ற ஒரு சஹாபி, ரொம்ப ஏழை சஹாபி, வறுமையிலே வாழ்ந்த சஹாபி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிக்கா செய்யாமல் இருக்கிறாங்க. சொன்னாங்க, அலா தத்தஸவ்வஜ் யா ரபியா, ரபியா ஒரு நிக்கா செய்துக்கங்களேன்னாங்க. ரபியத்துல் அஸ்லமி ஒன்னையும் யோசிக்காம டக்குன்னு பதில் சொன்னாங்களாம், என்ன யா ரசூலல்லாஹ், என்ன போய் நிக்கா செய்ய சொல்றீங்க? என் நிலைமையெல்லாம் தாங்களுக்கு தெரியும். என் தலையில கூட எண்ணெய் வைக்கிறதுக்கு எங்கிட்ட வசதி இல்லை, தலையில கூட எண்ணெய் வைப்பதற்கான வசதி நான் பெறவில்லை. என்னுடைய அன்றாட உணவு தங்கள் வீட்டில் எனக்கு தயாராகிறது, உங்களின் பணிவிடையில் என் வாழ்க்கை கழிகிறது, என்ன போய் நிக்கா செய்ய சொல்கிறீர்களே என்று அவர்கள் சொன்னபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. திரும்ப கொஞ்ச காலம் கழித்து சொன்னார்களாம், அலா தத்தஸவ்வஜ் யா ரபியா, என்ன ரபியா ஒரு நிக்கா செய்யுங்களேன்.
வறுமையில் இருக்கிறார், சொந்த வாழ்க்கை ஒன்றும் இல்லை, நபியின் வீட்டையே வாழ்க்கையாக்கி கொண்டிருக்கிறார், எண்ணெய் வைப்பதற்கு கூட வகை இல்லை என்று அவரே ஒப்புக்கொள்கிறார், சொல்லுகிறார். ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க ஒரு நிக்கா செய்யுங்களேன். என் அருமையான சகோதரர்களை இங்கே மனசில் பதிய வைக்க வேண்டும். அது எத்தனை உயர்ந்த வணக்கம் என்பதை ரசூல் உணர்த்துகிறார்கள். காரணம் சொல்லி அதை தூக்கி காலம் கடத்துகிற ஒரு வணக்கம் அல்ல, அது செய்யப்பட வேண்டும். அப்பவும் அவங்க அந்த பதிலை சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் யோசிக்கிறாங்க, நம்ம பதில் சொல்றது சரியா? நம்ம நிலைமை நபிக்கு தெரியாதா? தலையில எண்ணெய் வைக்க கூட வாய்ப்பில்லை என்ற செய்தியை நான் யாருக்கு சொல்வது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கா? ஏன் என்னுடைய நிலை அவர்களுக்கு தெரியாது? அவர்களிடத்திலே நான் திரும்ப திரும்ப எனக்கு வசதி இல்லை, வாய்ப்பில்லை, சாப்பாடு கூட உங்கள் வீட்டில் தயாராகிறது என்று சொல்வது அது முறையற்றது. அவர்களுக்கு அல்லாஹு வ ரசூலுஹு அலமு பிஹாலி, என் நிலைமைகளை எல்லாம் அல்லாஹ்வும் ரசூலும் விளங்குவார்கள். இனிமே ஒரு முறை நபி நிக்கா செய்ய சொன்னா கபூல் செய்திட வேண்டியதான் முடிவுக்கு வந்துட்டாங்க. இப்ப எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செய்ய சொல்வாங்களா அப்படின்ட்டு. இப்ப நபிக்கு விளங்கி போச்சு, இவ சொன்னா ஏத்துக்கிடுவாக. இப்ப நபி சொல்லல. வீட்டில் சில நேரத்தில் பார்க்கலாம், பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் வயசாயிட்டு பெற்றோர்கள் கண்டுக்கிடாம இருந்தா அந்த பையங்க சொல்லுவாங்க, நான் கூட படிச்சவன்லாம் கல்யாணம் ஆகி போச்சு. நான் புரிஞ்சுக்கிற வேண்டியதான். அதனால அவர் வந்து சொன்னார், ரபியத்துல் அஸ்லமி, யார ரசூலல்லாஹ் விஷயம் தெரியுமா, நேத்து அந்த சஹாபிக்கு நிக்கா. அப்படியா, அல்ஹம்துலில்லாஹ்டா. அடுத்த நாள் சொன்னாங்க, யார ரசூலல்லாஹ் அன்னைக்கு அந்த சஹாபி நிக்கா செய்துட்டாஹா. இப்ப நபிக்கு விளங்குது, இவர் இப்போது எதிர்பார்க்கிறார். ஒரு தேட்டத்தை இந்த உம்மத்தில் உண்டாக்குறாங்க பாருங்க, அந்த புனிதத்துவத்தை பாதுகாப்பதற்காக. ஏதோ இது இன்றைக்கு மனிதன் தன் விருப்பத்தையும் இச்சைகளையும் பூர்த்தி செய்வதற்கென்றே பல பேர் கருதி கொண்டிருக்கிறார்கள். இல்லவே இல்லை. இது ஒரு பரக்கத்தான வாழ்க்கை, மகத்துவம் நிறைந்த வாழ்க்கை, மனிதனை புனிதனாக்கும் ஒரு வாழ்க்கை. இன்னும் நான் சொல்வேன், ஒரு மனிதனின் இறை தொடர்பை மிகச்சரியாக சீரமைக்கிற வாழ்க்கை இல்லற வாழ்க்கை. ஒரு மனிதனின் இறை தொடர்பை கூட சீரமைக்கிற வாழ்க்கை. ஒரு 2-3 விஷயத்த சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுட்டாங்க. கொஞ்ச காலம் கழிச்சு சொன்னாங்க, என்ன அலா தத்தஸவ்வஜ் யா ரபியா, என்ன ரபியா ஒரு நிக்கா செய்யலாமேன்னு கேட்டாங்க. ஸவ்விஜ்னி யா ரசூலல்லாஹ், நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்க கல்யாணம் முடிச்சு வைங்கன்னாங்க. நிக்கா செய்து வையுங்கள். அது நீண்ட வரலாறு. நிக்காக நடந்தது. அருமையானவர்களே, அப்ப நிக்காக என்பது ஒரு வணக்கம். அதை ஊக்குவிக்கிறார்கள். அதை விட்டும் தங்களை காலம் கடத்தி கொண்டிருந்த பெருமக்களை, ஹஜ்ரத் அபூ ஹுரைரா இடத்திலே ஒருவர் ஓடி வந்தார். யா அபூ ஹுரைரா, வறுமை என்னை வாட்டி வதைக்கிறது, வறுமை என்னை வாட்டி வதைக்கிறது, நான் ஏழையாக இருக்கிறேன், சாப்பிட வகையில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா உடனே கேட்டார்கள், நிக்கா செய்துட்டீங்களான்னு கேட்டார். அவர் வறுமை என்கிறார், வாட்டி வதைக்கிறது என்கிறார், ஏழ்மையின் காரணத்தினால் சாப்பிட வகை இல்லை, வழி இல்லை என்கிறார். இப்ப அவருக்கு என்ன செய்யணும்? வியாபாரம் செய்றீங்களா, தொழில் செய்றீங்களான்னு கேட்காம நிக்கா செய்தீங்களான்னு கேட்டாங்க. அவரு சொன்னார், நான் வறுமையை சொல்றேன் அபூ ஹுரைரா. ஆமாங்க, கல்யாணம் முடிச்சிட்டீங்களா? இல்ல, தஸவ்வஜ்னாங்களாம். போய் கல்யாணம் முடிச்சுக்கங்க, வறுமை போயிடும்னாங்க. சொல்லிட்டு குர்ஆன் ஆயத்தை சொன்னார்களாம். அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொன்னான், யகூனு ஃபுகரா யுக்னிஹிமுல்லாஹ், அவர்கள் ஏழையாக இருந்தால் நிக்காஹ் செய்யட்டும், அல்லாஹ் அவர்களை செல்வந்தர்களாக ஆக்குவான். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ஏழைகள் நிக்காஹ் செய்யுங்கள், அல்லாஹ் கல்யாணத்தையும் நிக்காஹையும் காரணமாக்கி செழிப்பாக்குவான். அது கரெக்டா சொல்லிட்டீங்க. இப்ப நம்ம வசதி இல்லைன்னா அங்கதானே வாங்கி கல்யாணம் முடிக்கிறோம். அந்த கட்டத்துக்கு வரலன்னா அந்த வசதியை சொல்லல. வசதின்னா நம்ம ஏழையாத்தான் இருக்கிறோம், அங்க 2-3 லட்சத்தை வாங்கிக்கலாம், ஒரு காரை வாங்கிடலாம், அதல்ல. அது ஷரியத்தை விட்டும் கூடுதலும் தாண்டிய செய்தியும். இங்கே அல்லாஹ்வுடைய ரசூலும் அல்லாஹ்வும் சொல்லி தருகிற செய்தி, வறுமையை கூட நிக்காஹ்வின் பரக்கத்தால் அல்லாஹ் போக்குகிறான். அந்த இன்பத்தை சுவைத்து பாருங்களேன், அதற்குள் இருக்கிற இன்பம் எத்தனை மகத்தானது என்று உங்களுக்கு உணரும். அப்ப வறுமை என்று துடிக்கக்கூடியவருக்கு நிக்காஹ் சொன்னாங்க அபூ ஹுரைரா. அப்ப நான் உங்களுடைய மனசில் முதலில் ஒரு செய்தியை பதிய வைக்கிறேன். நிக்காஹ் என்ற இந்த உயர்தரமான உறவு சாதாரண உறவல்ல, மனிதனை புனிதமாக்குகிற உறவு என்பதோடு வறுமையை கூட நிக்காஹ்வை கொண்டு போக்க முடிகிறது என்பதோடு ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ஒரு செய்தி சொன்னாங்க, லா யத்திம்மு நுஸ்குன் நாசிகி ஹத்தா யதஸவ்வஜா, வணக்கம் செய்யக்கூடியவருடைய வணக்கம் கூட நிக்காஹ் செய்யற வரைக்கும் அது பரிபூரணம் பெறதில்லைன்னு சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு ஆபித், ஒரு வணக்கசாலி, அவருடைய வணக்கம் கூட நிக்காவுக்கு பின்னால்தான் முழுமை பெறுதான். அதனால இளைஞர்கள் கோவிச்சுக்கிடாதீங்க.
அப்ப ஹசரத் இவ்வளவு நாளா தொழுது வேஸ்டான்னு கேட்கக்கூடாது. தொழுகை என்பது கூடும், தொழுகை என்பது நன்மையை தந்துவிடும். அதிலே ஒரு பக்குவம், அதிலே ஒரு முழுமைத்துவம் நிக்காவுக்கு பின்னால் அல்லாஹ் நசீபாக்குகிறான். அதனாலதான் நிக்காஹ் மார்க்க ரொம்ப வலியுறுத்துகிறது. அப்துல்லா இப்னு அப்பாஸ் மிகப்பெரிய குர்ஆனின் விரிவுரையாளர், ரயீசுல் முஃபஸ்ஸிரீன், அவங்க சொல்றாங்க, ஒரு வணக்கசாலியின் வணக்கம் கூட நிக்காஹுவை வச்சுதான் அல்லாஹ் முழுமைப்படுத்துகிறான் என்று இந்த சமூகத்திலே அவர்கள் நினைவூட்டி தருகிறார்கள். அருமையான சகோதரர்களே, நிக்காஹ் என்பது மிகப்பெரிய வாழ்க்கை என்பது மாத்திரமல்ல, சொர்க்கம் வரையிலும் தொடரும் உறவு. நான் தாய்மார்களுக்கும் இங்கே நினைவூட்டுவேன், இந்த உறவு என்பது இது நம்மை சொர்க்கத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும். கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் ஏற்படுத்தி கொண்ட இந்த உறவு இது இடையில் அருந்து போகிற உறவு அல்ல, முறித்துக் கொள்கிற உறவு அல்ல. இந்த உறவு கசப்பையும் கஷ்டத்தையும் சந்திக்கிற உறவு அல்ல, மன உளைச்சலை சந்திக்கிற உறவு அல்ல, நிம்மதியை குலைக்கிற உறவு அல்ல, பாரதூரமான காரியங்களை உண்டாக்கி வைக்கிற உறவு அல்ல, தூரத்தையும் வேகமான சுபாவங்களையும் உண்டாக்கி வைக்கிற உறவு அல்ல. இந்த உறவு சொர்க்கத்திலும் தொடர வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாமா பிஷ்ருல் ஹாஃபின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, ஒரு பெரிய சூஃபி, ஞான உலகத்தின் மேதை. நிறைய பேர்களுக்கு அவங்க பாசறையில தான் அல்லாஹ் விலாயத்தை கூட கொடுத்தான். வலிமார்களாக, இறை நேசர்களாக அல்லாஹ் பல பேர்களை அவர்களிடத்தில் பயின்று அவர்களின் அருகாமையில் இருக்கச் செய்து அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். சில நல்ல மனிதர்களுடைய அருகாமை நம்மை நல்ல பாக்கியம் உள்ளவங்களா ஆக்கிடும். இன்ஷா அல்லாஹ் தோழமை என்ற ஒரு தலைப்பு இருக்கிறது, அதில் அதை பேசிக்கிடுவோம். நல்லவர்களுடைய தொடர்பு ஒரு பெரிய பாக்கியம். அல்லாமா பிஷ்ருல் ஹாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் அருகாமையில் இருந்த பல பேர்கள் அவர்களின் ஞான வார்த்தைகளால், மிகச்சிறந்த இறை தொடர்பால் அல்லாவின் அன்பையும் நெருக்கத்தையும் பெற்றதோடு அல்லாவின் புறத்திலிருந்து விலாயத்தையும் இறை நேசர்களாக ஆகிற நசீபையும் பெற்றாங்க. ஆனா ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க நிக்கா செய்யல. அல்லாமா பிஷ்ருல் ஹாஃபி கடைசி வரைக்கும் நிக்கா செய்யல. நிக்கா செய்யாமையே வாழ்ந்தாங்க, இறை நெருக்கத்தை உண்டாக்குனாங்க, பெரிய பெரிய சூழ்நிலைகளை அல்லாஹ்வுடைய தொடர்பை உண்டாக்குனாங்க. அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க வஃபாத்தான பின்னால ஒருத்தர் அவங்களை கனவுல கண்டு கேட்டாங்களா, மா ஃபஅலல்லாஹு பிகா, அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டான்? எங்களை போன்ற ஆன்மீக ஞானிகளை எல்லாம் நீங்கள் உருவாக்கி விட்டவர்கள், புனிதர்களாக மனிதர்களை ஆக்கியவர்கள், இறை நெருக்கத்தையும் சிந்தனையையும் ஏற்படுத்தி தந்தவர்கள், இந்த மண்ணில் நல்ல மனிதர்கள் நடக்க அல்லாஹ் உங்களை காரணமாக்கி இருந்தான். நீங்க இப்படிப்பட்ட நிலைமையில் அல்லாஹ்வை சந்தித்திருக்கிறீர்கள் மரணத்தின் பெயரால். மரணத்தை கொண்டு இப்போ அல்லாஹ் உங்கள்கிட்ட எப்படி நடந்து கொண்டான்? அல்லாமா பிஷ்ருல் ஹாஃபிட்ட அவருடைய மாணவர்கள்ல ஒருத்தங்க கனவுல கேட்டாங்களாம். அல்லாமா பிஷ்ருல் ஹாஃபி சொன்ன பதில் உங்க மனசுல நான் பதிய வைக்கிறேன். தாய்மார்களும் மனசுல வைக்கணும், அன்பான நண்பர்களும் மனசுல பதிய வைக்கணும். அல்லாமா பிஷ்ருல் ஹாஃபி சொன்னாங்க, அல்லாஹ் எனக்கு நான் அவன்கிட்ட இருந்த நெருக்கத்தாலும் தொடர்பாலும் சொர்க்கத்தின் பெரிய பெரிய படித்தரங்களை எல்லாம் எனக்கு காண்பித்து கொடுத்தான். மிகச்சிறந்த இடங்களை எல்லாம் சொர்க்கத்தில் எனக்கு தந்தான். மா பலகுது மனாசிலல் முத்தாஹிலீன், கல்யாணம் முடித்து நிக்காஹ் செய்து கணவன் மனைவியாக இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து ஒருவருக்கொருவர் வாழ்க்கை பாதை வெற்றி பெற்றார்களே, அந்த நிக்காஹ் செய்து கணவன் மனைவியா வாழ்ந்தவருக்கு என்று சொர்க்கத்தில் ஒரு இடம் வைத்திருக்கிறான். அந்த இடத்துக்கு கிட்ட கூட என்னால நெருங்க முடியாம போயிட்டேன்னு சொன்னான். அந்த இடத்தை நான் அடைய முடியல. அது கணவன் மனைவியாக வாழ்ந்து சந்தோஷமானார்களே, கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனும் நிம்மதியான வாழ்க்கையை கொண்டார்களே, அவர்களுக்கு அந்த இடம் இருக்கிறது. அங்க நான் போக முடியல. அப்ப நீங்க விளங்கிக்கங்க, நம்ம வாழ்க்கை சந்தோஷமாகும் என்று சொன்னால், இல்லறமே நல்லறமாகிவிடும் என்று சொன்னால், வீடு சுதந்தமாகிவிடும், வீடு சுகந்தமாகிவிடும், வீடு நிம்மதியாகிவிடும். அப்ப நிக்காஹுவின் வாழ்க்கை என்பது கணவனையும் மனைவியையும் சொர்க்கம் வரையிலும் கொண்டு சேர்க்கணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்து வருது, உம் வாஸ்வாஜுகும் அலல் அராய்க்கு முத்தக்கிவோன், உம் வாஸ்வாஜுகும் அலல் அராய்க்கு முத்தக்கிவோன், அவர்களும் அவர்களது மனைவியர்களும் அவர்களது துணைவியர்களும் சொர்க்கபதியிலே சிம்மாசனம் சாய்ந்து சந்தோஷம் அடைவார்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் அந்த கூட்டத்தில் சேர்த்து வைப்பானாக. அவர்களும் அவர்களின் மனைவியர்களும் சொர்க்கபதியிலே சிம்மாசனம் சாய்ந்து சந்தோஷம் அடைவார்கள் என்று ஒரு செய்தி சொல்றான். எந்த மனைவியர்கள்? ஊரின் எண்கள் என்று சில பேர் சொர்க்கபதியில கிடைக்கிறார்கள். அவர்களா? பெருமக்கள்ல பல பேர் எப்படி தஃசீர் எழுதினார்கள், இங்கே நமக்கு மனைவியாக வாழ்ந்தவர்கள், நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கணவனை சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து, இந்த கணவன் அந்த மனைவியை சந்தோஷப்படுத்தி மகிழ்வித்து வாழ்ந்தார்கள் என்றால் ரெண்டு பேரும் சொர்க்கம் வருவார்கள், ரெண்டு பேரும் சொர்க்கத்தில் சிம்மாசனத்தில் இருந்து சாய்ந்து சுகம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் அப்படிப்பட்ட கணவன் மனைவியர்களாக நம்மையும் நமது மனைவியர்களையும் வாழ தௌஃபீக் செய்வானாக. எப்படிப்பட்ட வாழ்க்கை?
சொர்க்கத்தில் கூட நம்ம ஒன்றா இருக்கணும். மனைவிட்ட சொல்லணும், நம்ம இங்கே வரைக்கும் இல்லைம்மா, சொர்க்கத்தில் இருக்கணும். நான் அப்படி இடத்துல துவா செய்தேன். ஒருத்தர் வந்து வருத்தப்பட்டார், என்ன அசரத்து இப்படி ஒரு துவாவை கேட்டுட்டியோ, இங்கே பட்டது போதாதான்னார். அசத்துக்கு இங்கே பட்டது போதாதா, அங்கேயாவது கொஞ்ச காலம் நிம்மதியாக இருக்கணும்னு நினைச்சோம், இவங்களையும் கூப்பிடுறீங்களேன்னார். புரியல. வாழ்க்கை என்பதை கசப்பாக்கி விடாதீர்கள். வாழ்க்கை ஒரு உயர்ந்த அனுபவம், வாழ்க்கை ஒரு உயர்ந்த நிம்மதி. நிம்மதி களமே குடும்ப வாழ்க்கை தான். மனைவியோடு உங்களது நிம்மதியை பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று திருக்குர்ஆன் நமக்கு நினைவூட்டும். மனைவியர்களை நாம் படைத்தோம், அவர்களுடைய மனைவியர்களை லித்தஸ்குனு இலைஹா, எதற்காக? அந்த மனைவியர்களிடத்திலிருந்து நீங்க கொஞ்சம் மன நிம்மதி பெறணும், உங்க உள்ளத்தில் ஒரு அமைதி கிடைப்பதற்கு தான் உங்க மனைவியர்களை உருவாக்கி கொடுத்தோங்கிற அல்லாஹ். நமக்கு கொஞ்சம் மனசுல நிம்மதி வேணும்னா கொஞ்ச நேரம் மனைவி பக்கத்தில் இருந்தா அந்த நிம்மதி கிடைக்க பெறும் என்பதை திருக்குர்ஆன் சொல்லுகிறது. மனைவி நமக்கு நிம்மதி தருகிறவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்களை கொண்டு நிம்மதி பெறுகிற ஒரு வாழ்க்கைக்கு நம்மை நாம் தயார்படுத்த வேண்டும். இது கசக்கிற வாழ்க்கை அல்ல அன்பர்களே. இன்னொரு விஷயம், நம்ம ரூஹு பிரியும் பாருங்க, அப்ப நமக்கு மனைவி இருக்க ரூஹு பிரியணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நமக்கு மனைவி ஹயாத்தா இருக்கணும், நம்ம ரூஹு பிரியணும். நம்ம மனைவியை இழந்து நம்ம தனி கட்டையா வாழும்போது ரூஹு பிரியக்கூடாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு காலரா ஒன்று ஏற்பட்டுச்சு. நபியினுடைய சஹாபி முஆத் இப்னு ஜபல், காலரா ஏற்பட்டுச்சு. இந்த காலராவில் அவங்க ரெண்டு மனைவி, ரெண்டு பேருமே ஷஹீதாயிட்டாங்க. ரெண்டு பேரும் ஷஹீதாயிட்டாங்க காலரா பாதிக்கப்பட்டு. இவங்களுக்கும் காலரா, முஆத் இப்னு ஜபலும் காலராவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப தன்னுடைய தோழர்களை கூப்பிட்டு சொன்னாங்களாம், ஜவ்விஜூனி ஜவ்விஜூனி, எனக்கு ஒரு பெண்ணை பார்த்து நிக்கா செய்து வைங்கன்னு கேட்டாங்க. காலராவிலே ரெண்டு மனைவியும் ஷஹீதாகி இருக்கிறார்கள். அதற்கு முஆத் இப்னு ஜபல் தாங்களும் காலராவிலே பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது சொல்கிறார்கள், எனக்கு ஒரு மனைவியை பார்த்து, ஒரு பெண்ணை பார்த்து நிக்கா செய்து வையுங்களேன் என்று சொன்னபோது எல்லோரும் ஆச்சரியமா பார்க்கறாங்க. அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? இன்னி அக்ரஹு அன் அல்கி ரப்பி அஸ்பா, என்னை படைத்த ரப்பை மனைவி இல்லாமல் நான் வாழ்ந்து இந்த நிலையில மௌத்தாகி அல்லாஹ்வை சந்திக்க நான் வெறுப்படைகிறேன், விருப்பப்படலேன்னு சொன்னாங்க. நான் அல்லாஹ்வை சந்திக்கிற போது மனைவியோடு வாழ்ந்து சந்திக்கணும், ஒரு இரவு கூட மனைவி இல்லாமல் வாழ நான் பிரியப்படலைன்னாங்க. ஏன்? இந்த வாழ்க்கை அவ்வளவு புனிதமானது. ஆசையை வெளிப்படுத்துகிற வாழ்க்கை மாத்திரம் அல்ல, விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்கு தரப்பட்ட வாழ்க்கை மாத்திரம் அல்ல. ஒவ்வொரு இரவும் விருப்பத்தை பூர்த்தி செய்வதற்குள்ள இரவுகள் அல்ல. எந்த ஒரு இரவு, என் வயோதிகத்தில் கூட என் மனைவி இருக்க வேண்டும், என் மனைவியோடு நான் வாழ்க்கை, என் மனைவியோடு நான் சந்தோஷம், என் மனைவியோடு நான் நிம்மதி, இப்பதான் என் ரூஹு பிரியன். அப்படி ஆசைப்பட்டாங்க சஹாபாக்கள். ஏன்னா அது அவ்வளவு உயர்ந்தது. உங்களுக்கு நான் அடிப்படையை உணர்த்துகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். இந்த வாழ்க்கை என்பது ஒரு உன்னதமானது, மகத்தானது. இந்த வாழ்க்கையில இருந்து ரூஹு பிரிஞ்சா பாக்கியமானது. இப்ப கல்யாண வாழ்க்கை எப்படி ஆக்கிக்கிட்டோங்கிறத நம்ம கைசேதமா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட மகத்தான இந்த வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு சில கடமைப்பட்டிருக்கிறோம், மனைவி கணவனுக்கு சில கடமைப்பட்டிருக்கிறாங்க. தாய்மார்களும் மனசுல பதிய வைக்கணும், வாழ்க்கையில இன்ஷா அல்லாஹ் ஆரம்பத்துக்கு வரணும். அதே மாதிரி நாம மனசுல பதிய வைக்கணும், நம்முடைய வாழ்க்கையை அப்படி இருக்குதான் பார்க்கணும், இல்ல வாழ முனையணும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இந்த சொற்பொழிவுகள் என்பது கேட்டு களைவதற்கல்ல, வாழ்வதற்காக. அல்லாஹ் கிருபை செய்வானாக. வாழணும், நம்மளை மாத்திக்கிறணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேட்டு மாத்துறதுதான் வாழ்க்கை, தெரிந்த பின்னால மாத்திக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமையா சொன்னாங்க, ஒரு கணவன் மனைவிட்ட எப்படி நடக்கணும், ஒரு கணவன் மனைவிட்ட எப்படி நடக்கணும், என்னவெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்கு அவர் கடமைப்பட்டு இருக்கிறார். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்றாங்க. ஈமான் என்பதில் பரிபூரணமான ஈமான் என்ன தெரியுமா? ஈமான்ல முழுமையானவர்கள், ஈமான்ல முழுமை பெறணும்னா அது பெரிய விஷயம். கமாலியத்துன்னு சொல்லுவாங்க. முழுமைத்துவமும் பரிபூரணத்துவமும் பெறுறது. பரிபூரணங்கிறது எவ்வளவோ பெரிய வணக்கங்களை, எவ்வளவோ பெரிய இறை நெருக்கங்களை, எவ்வளவோ திக்ருகளை, எவ்வளவோ விருதுகளை ஓதி பரிபூரணம் பெறுவது ஒன்று இருக்கிறது. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, அக்மலுல் மூமினீன ஈமானா, மூமின்களில் ஈமானில் பரிபூரணமானவர்கள் யார் தெரியுமா? அப்ப எல்லாருக்கும் ஒரு எண்ணம் ஏற்படுது, நாம பரிபூரணமான ஆளா ஆயிரணும், எதுலையுமே அறகுறையா வாழக்கூடாது, எதுலையுமே அறகுறையாக வாழக்கூடாது, ஒரு பரிபூரணத்துவம். சர்க்காரை ஆலம் கேட்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அக்மலுல் மூமினீன ஈமானா, ஈமானால் மூமின்களில் பரிபூரணமானவர்கள் யாரு தெரியுமா? அல்தஃபுஹும் பிஅஹ்லிஹி, தன்னுடைய மனைவி இடத்தில், குடும்பத்திடத்தில் ரொம்ப மென்மையாக சாஃப்டாக யார் நடப்பாரோ அவரே பரிபூரணமான மூமின். அல்லாஹு அக்பர்.
ஒரு தொழுது நோன்பு வைத்து திக்ரு செய்து தியானம் இருந்து தவம் இருந்து அல்லாஹ்விடத்திலே பரிபூரணத்தை பெறக்கூடிய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்த ஹாரூன் யஸீலர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானின் பரிபூரணம் என்பது மனைவியிடத்தில் பிள்ளைகளிடத்தில் ரொம்ப அமைதியா மென்மையா உள்ளன்போடு நடப்பதாலும் கிடைக்கும் என்கிறார்கள். இப்ப மனைவிட்ட நாம எப்படி நடக்கணும்? முதல்ல ஆண்களுக்கு சொல்றேன், கடைசியா அவங்கள வச்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நம்ம எப்படி நடக்கணும்? நம்முடைய சீதேவிகளிடத்தில், அவங்க சீதேவிகள், நமக்கு கிடைத்த பாக்கியம், நம்முடைய மனைவி நமக்கு கிடைத்த பாக்கியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மனைவியை நடத்தினார்கள் நான் சொல்லி தருவேன். நீங்க ஆச்சரியப்பட வேண்டிய அளவிற்கு அந்த தகவல் அமைந்திருக்கிறது. எவ்வளவு புனிதமானவர்கள், உலகத்திற்கே தன்னை நபி என்று அல்லாஹ் அறிவித்திருக்கிறான். அப்படிப்பட்ட பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லறத்திலே ஒரு நல்ல கணவனாக வாழ்ந்தார்கள். அப்போ ஒரு மனைவி எப்படி நீ நடத்தணும்? அல்தஃபுங்கிறாங்க, உள்ளன்போடு நடத்தணும். ரொம்ப சாஃப்டா மனைவிட்டு நீ நடக்கணும். அப்போ யாருக்கு உள்ளன்பு குடும்பத்தில் இருக்குமோ அவர் ஈமானிலே பரிபூரணமானவர்கள் என்று சொன்னாங்க. அதோடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஊர்ல நீ நல்ல பேர் வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது, நண்பர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம பயணம் செய்தோம் வைங்களேன், பஸ்ஸில் போறோம், நம்ம பக்கத்தில் ஒரு சீட்ல இருக்குது, நம்ம உட்காந்துருக்கோம், நம்ம பக்கத்தில் ஒருத்தர் சீட் இருக்கு, அவர் நிற்கிறாரு, அவரை கூப்பிட்டு நீங்க கொஞ்சம் உட்காருங்க, நம்ம எஞ்சிட்டோம்னா அவர் நம்மளை பாராட்டிடுவார், வெகுவா பாராட்டுவார், நல்ல பேர் சீக்கிரமா கிடைச்சிக்கிடும். பஸ்ஸில் பக்கத்தில் இருக்கிறவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொஞ்சம் இடம் கொடுத்தா அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கிடலாம், ஊர்ல நல்ல பேர் வாங்கலாம், ஜமாத்துல வாங்கலாம், நண்பர்கள்ட்ட அவங்க பிரியப்படுற மாதிரி நம்ம நடந்தோம், அவங்களுடைய விருப்பத்துக்கு தாலாட்டுக்கு தக்க நம்மை ஆக்கி கொண்டால் நண்பர்கள் நல்ல பேர் கொடுத்துருவாங்க, ஊர்ல நல்ல பேர் வாங்கலாம், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம். அதே மாதிரி நம்முடைய நண்பர்களிடத்துல பிரயாணத்துல சீக்கிரமா கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களின் நல்லவர் யாரு தெரியுமா? கைருக்கும், உங்களின் நல்லவர் யாரு தெரியுமா? ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, தன் மனைவி இடத்தில் அவர் நல்ல பேர் வாங்கணும்னு சொன்னாங்க. உங்க மனைவிட்ட கேட்கணும், உங்க மனைவி சொல்லணும், எங்க வீட்டுக்காரர மாதிரி நல்ல மனுஷங்க யாரும் இல்லைங்கணும். அல்லாஹ் நம்ம சீதேவிகள் அப்படி சொல்ல தௌஃபீக் செய்வானாக. அவங்க வாய் திறந்து சொல்லிட்டா நம்ம பாக்கியசாலிகள். அவங்க சொல்லணும், எங்க வீட்டுக்காரர மாதிரி யாரும் கிடையாது, எங்க கணவர் அவ்வளவு புனிதமானவர், அவ்வளவு நல்லவர், என்னிடத்தில் அப்படி நடந்து கொள்வார் என்று உங்க மனைவி சொல்லணும். அப்படி சொன்னதோடு நிறுத்திக்கல, உங்க மனைவி எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலமெல்லாம் நீ அவளுக்கு உபகாரம் செய்கிறாய், அவள் கேட்டதையெல்லாம் வாங்கி கொடுக்கிறாய், அவள் நகை கேட்டால் கொடுத்தாய், அவள் உடை கேட்டால் கொடுத்தாய், அவள் வெளியே கூப்பிட்டால் மார்க்க அனுமதிக்கிற போது போகிறாய், எல்லா விருப்பத்தையும் செய்தாய். ஒரு நாள் அவர் ஏதோ ஒன்று கேட்டால், ரொம்பலாம் இல்ல கொஞ்சம் கேட்டால், ஒரு சின்ன பொருள் கேட்டால், உனக்கு சூழ்நிலை அவசரம் வேலை நிமித்தமாக இப்பெல்லாம் டைம் இல்லைன்னு சொல்லிட்ட, இப்ப அவ என்ன சொல்லுவாள் தெரியுமா? மாரைத்து மின்க ஹைரன் கத்து, உன்னை கல்யாணம் முடிச்ச நாளில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த நன்மை தான் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்லுவா. சொல்றது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன் மனைவி எப்படி சொல்வாள்? உன்னை நிக்காஹ் செய்த நாள் முதல் இதுவரையிலும் எந்த நலவையும் நான் பெறவில்லையே என்பால், நீ கொடுத்தது 1000 கொடுத்திருக்கிறாய், நீ கொடுத்தது 1000 கொடுத்திருக்கிறாய், நான் நரகம் போனேன், நரகத்தில் பெண்களையே நிறைய பார்த்தேன் என்று சொன்ன எங்கள் நாயகம் கவலைப்படுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், ஏன் பெண்கள் நரகத்தில் அதிகம் இருக்கிறார்கள் என்று கேட்டபோது 2 காரணம். ஒன்று, எதுக்கெடுத்தாலும் திட்டுகிறார்கள், இன்னொன்று அவர்கள் கணவனை நிராகரிக்கிறார்கள், கணவன் செய்த உபகாரத்தை மறுக்கிறார்கள். கணவன் எவ்வளவுதான் செய்துட்டாலும், இன்னைக்கு நீங்க நிரப்பமா செய்வீங்க, சந்தோஷமா கொடுத்தீங்க, எல்லாம் சிறப்பா நடந்துச்சு, நாளைக்கு அவங்க ஒரு போன் பண்றாங்க வைங்க, அந்த போன்ல நீங்க அட்டென்ட் பண்ணல வைங்க, நீங்க பள்ளிவாசல்ல தான் படுக்கணும். மாராய்த்து மின்க ஹைரன் கத், உன்னை வாழ்க்கைப்பட்ட நாள் முதல் இதுவரையிலும் எந்த நலவையும் உன்னிடத்தில் நான் அனுபவிக்கவில்லை என்று சொல்வாள் உன் மனைவி. உன்னிடத்தில் இருந்து எந்த ஹைர், அந்த வார்த்தை கவனிச்சுங்க, ஹைரை நலவை அனுபவிக்கவில்லை என்று சொல்வாளே, அவள் உன்னை பார்த்து ஹைர், என் கணவன் நலவானவர் பாக்கியமானவர் என்று சொல்லும் அளவிற்கு நீ வாழு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அப்ப ஒரு நாள் ஒரு பொழுது அவங்கள்ட்ட நாம அவங்க விருப்பத்தை மிஸ் பண்ணிட்டோம் சொன்னா நமக்கு இது நாள் வரைக்கும் காப்பாத்தின பேரு போயிடும். அப்ப ஒரு பொழுது கூட நீ மிஸ் பண்ணாத, அதான் பாயிண்ட்ங்க. அவங்களுக்கு சொல்லல, ஒரு பொழுது கூட உன் மனைவியை மிஸ் பண்ணிடாத, அவ கேட்டதை கொடு, ஆனா ஷரியத்து நிழல்ல நின்று வாழன், அது முக்கியம். மார்க்கம் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் என்கிட்ட வந்து சொன்னார், அதுல என் மிஸ்ஸஸ் தாடி எடுக்க சொல்றாங்க, என்ன செய்யறது? அழகா தாடி வச்சிருக்காரு, கல்யாணம் முடிச்சு 3 நாள் தான் ஆச்சு, என் மிஸ்ஸஸ் எடுக்க சொல்றாங்க. என்ன பாருப்பா, மிஸ்ஸஸ் என்ன சொன்னாலும் கேளு, ஷரியத்தில் மட்டும் கை வைக்காத. மிஸ்ஸஸ் சொல்லு, எம்மா சீதேவி இது மார்க்கம், ரசூலுடைய சுன்னத்துன்னு சொல்லு.
அவங்க பொருந்திக்கிடுவாங்க. எவ்வளோ பேர் அல்லாஹு தாலா தாடி இல்லாங்க தாடி வைக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சத்தத்தை காண்பிய தாடி வச்சிருவோம். அது ஒரு பெரிய சுன்னத். வாழ்க்கையில் சுன்னத்தை பின்பற்றி பாருங்கள். உங்க முகத்துக்கு பிரகாசங்கிறேன். நீங்க தாடி வச்சு கண்ணாடியில் நின்று பாருங்க, உங்க முகம் நூறானியத்தா துளங்கும். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை செய்தாலும் அது உண்மையில் நமக்கு மகிழ்ச்சி மாத்திரம் அல்ல, நமக்கு பேர் அழகு அதுல தான் இருக்கு. நபி செய்த எந்த ஒன்றிலும் நம்முடைய அழகுக்கு குறைவே வராது. அல்லாஹ் அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நான் இடையில வரும்போது பார்க்கணும், எல்லாரும் முகத்திலும் இந்த ஜீனத்து பொலிவாக அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. சத்தமோடு சொல்லுங்க. உங்க ஆமீனுடைய பரக்கத்துல கபூல் ஆயிடும் இல்லையா, வச்சிடலாம். அப்ப அவர் கேட்டார், என் மிஸ்ஸஸ் தாடி எடுக்க சொல்றாங்க, அதுல கட்டுப்பட முடியாது, மிஸ்ஸஸுக்கு அறிவுரை சொல்லுங்க. என்ன இது ஷரியத், எங்கள் நாயகத்தின் சுன்னத். அப்ப மனைவியர்களை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்கள், மனைவியர்களை மகிழ்வியுங்கள். உங்க மனைவிக்கு நீங்க நல்ல கணவன் என்ற சான்றை பெறுங்கள். எப்படி பெறணும்? ஏதோ ஒரு பொழுது நீங்க சரியா நடக்கலன்னு சொன்னா, என் கணவனை வாழ்க்கப்பட்ட காலம் முதல் ஒரு நலவு நான் கிடைக்க பெறலன்னு சொல்றாளே, அவ உன்னை நல்லவன் சொல்லணும். நீ ஊர்ல நல்ல பேர் வாங்குறது, ஜமாத்துல நல்ல பேர் வாங்குறது, நண்பர்கள்ட்ட நல்ல பேர் வாங்குறது, பிரயாணத்துல யாருக்காவது இடத்துல கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணா நல்ல பேர் தந்துருவாங்க. ஆனா சீக்கிரமான அங்க நல்ல பேர் கிடைக்காது. எங்க வீட்டுல அவங்க உன்னை நல்லவன் சொல்லணும். அப்படி சொல்லதோடு வான கைருல் யஹ்லி, நான் உலகம் மனிதர்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்னை நபியாக அனுப்பினான். என் 9 மனைவியர்களோடு வாழ்கிறேன். என் மனைவியர்களை கேளுங்கள், அனைத்து மனைவியர்களுக்கும் நான் நல்ல கணவனாக வாழ்கிறேன். உலகத்தில் எந்த தலைவரும் சொல்வதற்கு ரைட்ஸ் பெறாத ஒரு வார்த்தை இந்த வார்த்தை. என் வாழ்க்கையை பற்றி என் மனைவியர்களிடத்தில் கேளுங்கள், நான் ஒரு நல்ல கணவன். இந்த புறம் நல்லா இருந்தா அந்த புறம் அசிங்கம். உலகத்திலே அறிவுரை சொன்ன தத்துவம் பேசிய தத்துவ மேதைகளின் வாழ்க்கையில் குடும்பத்தில் அவங்களுக்கு நல்ல பேர் கிடையாது. குடும்பத்தில் நல்ல பேர் இல்லை. அகிலத்தின் அருட்கொடை எங்களது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வான கைருல் யஹ்லி, என் மனைவியர்களுக்கு நான் ஒரு நல்ல கணவன். என் மனைவியர்களை கேளுங்கள், அவங்களை நான் திருப்திப்படுத்தி இருக்கிறேங்கிறான். எல்லா மனைவியர்கள்ட்டையும் நல்ல கணவனாக. அப்போ மனைவிக்கு நாம செய்ய வேண்டிய கடமைன்னு சிலது ரசூல் சொன்னாங்க. முதல்ல என்ன 5 விஷயம் சொல்லி இருக்கிறாங்க. ஒரு மனைவிக்கு கணவன் செய்யற கடமை 5 நீங்க எழுத்துல கொண்டு வரணும், இருதயத்தில் வைக்கணும், வாழ்க்கையில துவங்கணும். எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. 5 விஷயம் சொன்னாங்க. முதல் விஷயம் ரகசியமா வச்சுக்கிறணும். வீட்டில் இருக்கும்போது உங்க மனைவியர்களுக்கு நீங்க கொஞ்சம் பணி செய்யுங்கள். மனைவிக்கு வீட்டில் நம்ம இருக்கிறோம், அவங்க கொஞ்சம் சமையல் கேட்டு நிற்கிறாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. ஆயிஷா நாயிட்ட வந்து கேட்டாங்களாம், கைஃபக்கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீ பைத்தி, வீட்டுக்கு வந்தா எப்படி இருப்பாங்க? குர்ஆன் ஓதுவாங்க, திக்ர் செய்வாங்க, நிறைய தொழுவாங்க. மார்க்கத்தில் அல்லாஹ்விடத்தில் அவர்களை போன்ற இந்த உலகத்தில் மிகச்சிறந்த வணக்கசாலி யார்? அவர்களை போன்ற மிகப்பெரிய ஒரு திக்ர் செய்தவர் யார்? தியானமுடையவர்கள் யார்? அப்ப அவங்க வீட்டில் எப்படி இருப்பாங்க? ஆயிஷா நாயகி சொன்ன பதில் என்ன தெரியுமா? கான ஃபீ பைத்திஹி ஃபீ அமலி அஹ்லிஹி, வீட்டுக்கு வந்தா அவங்க மனைவியர்களுக்கு ஒத்தாசை புரிவதில் வாழ்வார்கள். சுப்ஹானல்லாஹ். வீட்டில் என்ன செய்யணும்? மனைவிக்கு கொஞ்சம் ஹித்மத் செய்யணும், அவங்க காரியங்களை கொஞ்சம் கூட்டாகணும். காலையில் பிள்ளைங்க ஸ்கூல் அனுப்புறாங்க, நம்ம கொஞ்சம் கூட நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சில வேலைகளை நம்ம செய்யணும். கொஞ்ச நேரத்தில் சமையல் கேட்டில் நிற்க வேண்டியது வந்தாலும் வந்துக்கணும். அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், அசர்த்தி இதைத்தானே இவ்வளோ நாளாக செய்துட்டு இருக்கோம், புதுசா நீங்க வேற வந்து சொல்றீங்க. இல்ல அன்பர்களே, நான் சொல்ல வந்த செய்தி அடிமைத்தனம் அல்ல, பெண்ணின் அடிமை அல்ல, மாறாக அவங்க மனசு குளிரும்படி குடும்பத்தில் சில காரியங்களில் அவர்களுக்கு நீங்கள் தோள் கொடுங்கள். ஷரியத்து சொல்லுது. அப்ப முதல்ல அவங்களோட நம்ம சில விஷயங்கள்ல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவங்க வேலையில கொஞ்சம் பங்கெடுத்துக்கிறோம். அது அவங்களை சந்தோஷப்படுத்தும். மனைவியர்களை சந்தோஷப்படுத்துகிற வழிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஷரியத் நமக்கு கற்றுக் கொடுக்குது. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்களிடத்தில் நீங்க மகிழ்வான வார்த்தைகளை பேசுங்கன்னா, ஒரு மனைவிட்ட சந்தோஷமா பேசணும். மனைவிமார்கள்ட்ட நம்ம பேசுற வார்த்தை கூட அவங்களை இன்பப்படுத்தணும், மகிழ்ச்சி படுத்தணும். நம்ம எங்க நேரம் கிடைக்குது? மனைவியர்கள்ட்ட உட்கார்ந்து பேசுற நேரம் நம்ம கேட்டு இப்போ ஒரு அலச எடுத்துனா எத்தனை பேர் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? வீட்டில் நேரம் செலவழிக்க சொன்னான். நான் எனக்கு ரப்போடு நேரம் வைத்திருக்கிறேன், என் சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நேரம் வைத்திருக்கிறேன், பொதுமக்களின் அலுவல்களுக்காக நேரம் வைத்திருக்கிறேன், தீனுடைய அறப்பணிகளுக்காக நேரம் வைத்திருக்கிறேன், என் மனைவியர்களுக்கு நான் நேரம் ஒதுக்கி இருக்கிறேன்.
என் மனைவியர்களுக்கு இன்றைக்கு என் வியாபாரத்துக்கு நான் கொடுக்கிற நேரம், என்னுடைய இதர காரியங்களுக்கு நான் செலவழிக்கிற நேரம், என் நண்பர்களோடு நான் பகிர்வதற்கு எடுத்துக்கொண்ட நேரம், பாவம் சீதேவி என் வீட்டாளுக்கு, என் மங்கை நல்லாளுக்கு நான் எத்தனை மணி நேரம் ஒதுக்கினேன். அவளிடத்தில் கனிந்த வார்த்தைகளை நிக்காவுக்கு பின்னால் எவ்வளவு பேசியிருப்பேன். பேசுங்கள், உங்கள் மனைவியர்களிடத்தில் மனம் விட்டு மகிழும்படி பேசுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் ஆயிஷாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. ஆயிஷா நாயகியோடு உட்கார்ந்து இருக்கிற போது அன்னையர் ஆயிஷாவின் திருமுகத்தை பார்க்கிறார்கள். பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் நாயகம் பார்த்து லேசாக சிரித்தார்கள். ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களே, இப்போது என்னை கூர்ந்து பார்த்து சிரிக்கிறீர்களே, எதற்காக தாங்கள் சிரித்தீர்கள்? அல்லாஹ் உங்களை சிரிக்க வைக்கட்டும். எப்போது நீங்க புன்னகையில தான் இருப்பீங்க. நபி அவங்க எப்போதும் புன்னகை, அவங்க முகத்தை பார்த்தாலே பேரொளி, முகத்தை பார்த்தாலே பேரொளி. புன்னகை இல்லாத வாழ்க்கை இல்லை. யாரை பார்த்தாலும் புன்னகையோடு இருப்பாங்க. அல்லாஹ் நம்ம முகத்துக்கு அப்படி புன்னகை நசீபாக்குவானாக. அது முகத்துக்கே பொலிவு. சில பேர் எவ்வளவு சொன்னாலும் சிரிக்கிறது இல்லை, அது வேற விஷயம். முகத்தில் ஒரு புன்னகை இருக்கணும். அது ஒரு தனி வாழ்க்கை, அதுல ஒரு தனி இன்பம் இருக்குது. நம்ம கூட பழகிறவங்க சந்தோஷப்படுவாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகையில தான் இருப்பாங்க. ஆனா என்னை அருகாமையில் வைத்து பார்த்து, என்னை பார்த்து அவங்க சிரிச்சாங்க, புன்னகைச்சாங்க, புன்சிரிப்பு சிரிச்சாங்க. நான் கேட்டேன், யார ரசூலல்லாஹ் இப்ப ஏன் சிரிச்சீங்க? அப்போ நபி அவங்க சொன்ன வார்த்தையை, என் அன்பு இளைஞர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கிற அன்பான நண்பர்களே, நம்முடைய மனைவியர்களோடு நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். சொன்னார்களாம், ஆயிஷா, நான் பேரித்தம்பழம் தேனும் பேரித்தம்பழத்தை தேனிலும் தேனை பேரித்தம்பழத்திலும் கலந்து சாப்பிடுவது எத்தனை பிரியமானதோ. நபி ரொம்ப பிரியமா சாப்பிடுவாங்க. பேரிச்சம்பழத்தையும் தேனையும் கலந்து சாப்பிடுவாங்க. தேன்ல பேரிச்சம்பழம் போட்டு நம்ம இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து வைங்கள, நினைவாற்றல் அதிகமாகும், மெமோ போகுது கூடிரும். யாருக்கு மறதி அதிகமா இருக்கிறோ அவங்க காலையில் எழுந்திருச்சு வெறும் வயிற்றுல பேரிச்சம்பழமும் தேனையும் கலந்து சாப்பிட்டா நினைவாற்றல் அதிகமாகிற நசீப் அல்லாஹ் அதுல வச்சிருக்கான். இன்னும் பல்வகையான மருத்துவம் அங்கே இருக்கிறது. எங்கள் நாயகம் சொல்கிறார்கள், தேனில் பேரித்தம்பழம் கலந்து சாப்பிடுவது எனக்கு எத்தனை பிரியமோ, அதை விட என் ஆயிஷா நீங்கள் எனக்கு பிரியமாக இருக்கிறீர்கள். நாங்க யார்கிட்ட சொல்றாங்க? பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வை தவிர என் இருதயத்தில் யாருக்கும் இடமில்லை, அல்லாஹ்வை தவிர என் கல்பில் யாருக்கும் இடமில்லை. அல்லாஹ்வோடு தங்களை இரண்டரையாக்கி கொண்டவர்கள், முழுக்க இறை தியானத்தில் இருப்பவர்கள், அவன் சிந்தனையில் வாழ்ந்தவர்கள், உலகத்திற்கு ஒரு முன்னோடியான இறை அச்சம் உள்ளவர்கள். என்னை போல் உங்களில் யார் இருக்க முடியும்? ஆனா அத்காக்கும் பில்லாஹ், அல்லாஹ்வை உங்களை விட நான் ரொம்ப பயப்படுகிறேன். நல்ல விளங்கிக்கிறணும். நபி அவங்க குடும்பத்துல இப்படி நடந்தாங்க அப்படிங்கறதல்ல, எப்படி இருந்தார்கள் அல்லாஹ்வோடு. அத்காக்கும் பில்லாஹ், அல்லாஹ்வை ரொம்ப பயப்படுகிறேன். என்ன மாதிரி நீங்க அல்லாஹ்வை பயப்பட முடியாது. அல்லாஹ்வோடு தங்களுக்கு இருக்கிற தொடர்பின் உச்சகட்டத்தை சொல்லி தர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப சொல்றாங்க, பேரித்தம்பழத்தில் தேனை கலந்து சாப்பிடுவது எத்தனை பிரியமோ ஆயிஷா, அவ்வளவு பிரியமாக எனக்கு நீங்கள் இருக்கிறீர்கள். மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக, மகிழ்ச்சிப்பதற்காக சில வார்த்தைகளை கேட்டு அவங்க அப்படியே ரொம்ப பூணிச்சு போயிடுவாங்க. பெண்கள்கிட்ட நீங்க கொஞ்சம் புகழ்ந்து பாருங்க, சீதேவிகள் குளிர்ந்து போயிடுவாங்க. உன்ன மாதிரி உலகத்துல சீதேவி நான் யாரையும் பார்க்கல, சும்மாவாச்சு சொல்லுங்களேன். ஏன்னா மார்க்க அனுமதிக்குது. மனைவி மார்க்கிட்ட சில வார்த்தைகள் அப்படி பொய்யா சொல்லலாம். இப்போ அவங்கள கூப்பிட்டு வச்சுட்டு அதான் சொல்ல கஷ்டமா இருக்கு. அவங்க இருக்கக்கூடாது, நம்ம சில ரகசியங்களை பேசிக்கிறலாம். அவங்கள்ட்ட சில விஷயத்தை நீங்க மார்க்க அனுமதிக்குது, பொய் சொல்லிக்கிறலாம். என்ன பொய்? எப்படிப்பட்ட பொய்? அவங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக அன்பு பரிமாறுகின்ற காரியங்களிலே சில காரியத்தை, உங்களை மாதிரி உலகத்தில் நான் அழகானவங்களை பார்க்கல, உங்களை மாதிரி நேசம் உள்ளவங்களை பார்க்கவில்லை என்றெல்லாம் அவர்களிடத்தில் உங்களுடைய வார்த்தைகளை பரிமாறி உங்கள் அன்பை தக்க வையுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியின் அன்பை தக்க வையுங்கள், மனைவியை குளுமைப்படுத்துங்கள், மகிழ்வியுங்கள். ஷரியத்தை அனுமதிக்கும் எல்லை கோட்டில் நின்று, அதுல ரொம்ப கவனம் வைக்கணும். ஷரியத்தினுடைய எல்லை கொண்ட தாண்டி யாரையும் சந்தோஷப்படுத்த முடியாது. ஆயிஷா பேரித்தம்பழத்தையும் தேனையும் கலந்து சாப்பிடுவது எனக்கு எத்தனை பிரியமோ ஆயிஷா, அதுபோல் எனக்கு நீங்கள் பிரியமா இருக்கிறீர்கள். நாங்க உடனே ஆயிஷா நாயகி அவங்க சிரித்துக் கொண்டு சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ் தேனும், யா ரசூலல்லாஹ் தேனும், யார் சொல்றா? ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வெண்ணையும் வெண்ணையும் கலந்து சாப்பிடுவாங்க.
தேனும் வெண்ணையும் பார்த்தீங்களா? வெண்ணெய் அது நல்லா இருக்கும். சில பண்டெல்லாம் முக்கி சாப்பிட்றாங்களே, அதில் தேனையும் வெண்ணையும் கலந்து அரபுகள் ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. அது எங்கே விருந்தினாலும் தேனும் வெண்ணையும் வச்சுக்கிடுவாங்க. அதில் முக்கி சாப்பிட்ற பழக்கம். ஆயிஷா நாயகி உடனே சொன்னார்களாம், யா ரசூலல்லாஹ், தேனையும் வெண்ணையையும் கலந்து சாப்பிடுவது எத்தனை பிரியமோ எனக்கு, அதை விட தாங்கள் எனக்கு பிரியமாக இருக்கிறீர்கள். அல்லாஹு அக்பர். உடனே நபி அவங்க சிரித்து விட்டு சொன்னார்களாம், ஆயிஷா, நீங்களும் என்னை விட அழகா பேசுறீங்களே, உங்க பேச்சும் அழகா இருக்கிறது, உங்கள் பேச்சும் அழகாக இருக்கிறது, மகிழ்வித்து பாருங்கள். எங்கள் நாயகம் உங்களுக்கு முன்மாதிரி, இதுவும் அவர்களின் சுன்னத். உங்கள் மனைவியர்களிடத்தில் மனம் மகிழும் வார்த்தைகளை சொல்வது கூட சுன்னத், அவர்களை சந்தோஷப்படுத்துவது சுன்னத், அவர்கள் உள்ளம் கனியும் வார்த்தைகள் உங்கள் நாவிலே ஷரியத்தின் எல்லை கோட்டை தாண்டாமல் வெளியாகுவதும் சுன்னத். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் துணைவி ஆயிஷா சொல்கிறார்கள், தேனையும் வெண்ணையையும் கலந்து சாப்பிடுவது எவ்வளவு பிரியமோ அவ்வளவு பிரியமா நாயகமே நீங்க எனக்கு இருக்கிறீங்க. அப்போ வீட்டில் மனைவியர்களோடு நேரம் கொடுக்கணும், அவங்களுக்கு நாம சில காரியங்கள்ல உதவி ஒத்தாசையா இருக்கணும், அன்பு வார்த்தைகளை அடிக்கடி அவர்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும். அப்போ கொஞ்சம் நேரம் ஒதுக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வேலைகளுக்கு நேரம் ஒதுக்குவதை போல எங்க எதுக்கு சம்பாதிக்கிறோம்? சில பேர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா காலம் பூரா சம்பாதிக்கிறதுலே செலவழிக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிறாங்க, அங்க அவங்க மனைவியை கூட்டு வர்றதுக்கும் பல பேர்த்த பாக்கியம் இல்லாம இருக்குது. ஊருக்கு போனாலும் நேரம் செலவழிக்க முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை அது முக்கியமானதல்ல. உழைப்பதும் அதன் வழியே கிடைக்கிற பரக்கத்தும் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதற்கு தானே. நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா மனைவியர்களை பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி வாழணும். அப்ப கொஞ்சம் நேரம் வீட்லையும், வியாபாரத்துக்கு ஒரு 5 மணி நேரமா மனைவியோட 2 மணி நேரம் செலவழிங்க, அல்லாஹ்வோட ஒரு 2 மணி நேரம் செலவழிப்போம். அப்பதான் அந்த அன்புகளை பரிமாறிக்கொள்ள முடியும் என்பதை ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்போ முதல்ல ஹிதுமத், வீட்டில் கொஞ்சம் பணி செய்யணும். 5 கடமைகள்ல 1. 2வது சொன்னாங்க, மார்க்கம் சொல்கிறது தாலீம். பெண்களுக்கு என்ன செய்யணும்னா மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அவங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாட்டா நம்ம மனைவிக்கு ஓத கற்றுக் கொடுக்கணும். நமக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியும், அவங்க சீதை ஓதாமல் இருக்கிறாங்க, ஓத கற்றுக் கொடுக்கணும். நம்ம ஒரு விஷயத்தை கேட்டோம், அது அவங்கள்ட்ட பரிமாறணும், மார்க்க விஷயங்களை பரிமாறணும். எப்படி பிள்ளையை வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்கணும், நம்ம பிள்ளைகிட்ட எப்படி மார்க்கப்பட்டு வரணும்னு சொல்லி கொடுக்கணும். நானெல்லாம் என் தாயின் மடியில் தான் பிஸ்மில்லாவை கற்றுக்கொண்டேன், என் தாயின் மடியில் தான் யாசீன் ஓத கற்றுக்கொண்டேன். அன்பர்களே, என் தாயின் அரவணைப்பு தான் என்னுடைய வாழ்க்கையிலே மார்க்கத்தோடு என்னை ஈடுபடுத்தியது. நான் வீட்டை விட்டு வெளியே வந்தால் என் தாய் வாசல்ல நின்று, மகனே பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி நீ கால் வைத்து வெளியே போவாயாக என்று நான் 4 வயதிலே மதரசாவிலே மக்தபுல ஓத போகும்போது என் தாயார் சொல்லிவிட்ட அந்த வார்த்தை தான் நான் ஆலிமான பின்னால் கிதாபு பார்த்து படித்து கூட அந்த வார்த்தைகள் நினைவுக்கு வருவதற்கு முந்தி என்னுடைய பள்ளி காலத்திலே தாயின் அரவணைப்பிலே என் தாய் கற்றுக் கொடுத்த அந்த அற்புதமான வேத வார்த்தை தான் இன்றைக்கு நான் வெளியில போனா பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ். அப்ப நம்ம மனைவியர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை நெறியோடு வளர்க்க கற்றுக் கொடுக்கணும், குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும், ஹதீஸை கற்றுக் கொடுக்கணும். நபி எப்படி குழந்தை வளர்க்க சொன்னார்கள், ஒரு கிளாஸ் நடத்தணும் உங்க மனைவியர்களிடத்திலே. ஒரு கணவன் மனைவிக்கு செய்ய 2ஆம் கடமை, முதல்ல அவர்களோடு பணியாற்றுங்கள், அவங்க வேலையில கூட்டாயிக்கங்க, அவங்கள மகிழ்விக்கிற வார்த்தைகளை பேசி நேரம் கொடுங்க. 2வது உங்களது மனைவியர்களை மார்க்க விஷயத்தை அவர்களுக்கு போதனை செய்யுங்கள். நேரம் கிடைக்க மாட்டேன். ராத்திரில ஒரு 10 மணிக்கு ரூமுக்கு வர்றீங்க, மனைவியோடு பேச போறீங்க, ஒரு அட்வான்ஸ் ஒரு 1/2 மணி நேரம் முந்தி வாங்க, அவங்கள குர்ஆன் ஓத சொல்லி நீங்கள் கேளுங்கள், சொல்லுங்கள், ஹதீஸ் 2 தகவலை சொல்லுங்கள், பிள்ளை வளர்ப்பின் ஒழுக்கங்களை சொல்லுங்கள், மார்க்க நெறிகளை சொல்லுங்கள், ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும் என்று போதனை செய்யுங்கள். உங்க மனைவி சீதேவி ஆயிடுவாங்க. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவங்க கேட்க தயாரா இருக்கிறாங்க, நம்ம சொல்ல தயாராகணும். அப்படி சொன்ன அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், ஹஸரத் எனக்கு ஓத தெரியாத என்ன செய்யறது, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் ஓத தெரிஞ்சாதானே. அப்போ நான் சொன்ன அவங்க ஓதிருக்காங்களான்னு கேட்டேன். அவங்க ஓதிக்காங்க, வெக்கத்தை விட்டுட்டு அவங்கள்ட்ட நீங்க மாணவன் ஆயிடுங்க. வெக்கம் இல்லை, மனைவி இடத்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், குர்ஆன் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டும், வாழ்க்கை நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், நடப்புகள் நாட்டு நடப்புகள் உங்களுக்கு தெரியும், நல்ல செய்திகளை அவர்கள் இருதயத்தில் பதிய வையுங்கள். அப்ப இந்த குடும்பத்தினுடைய இந்த பரிமாறுதல் என்பது ரொம்ப முக்கியமானது. 3வது விஷயம் அதமு துல்மி, மனைவிக்கு எந்த சூழலிலும் அநீதி செய்து விடாதீர்கள். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானார். மனைவியர்கள் தானே தவிர அவர்கள் அடிமைகள் அல்ல, மனைவியர்கள் தானே தவிர அவர்கள் அடிமைகள் அல்ல, அவர்கள் உங்கள் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப், உங்கள் மனைவி உங்கள் வாழ்க்கை பார்ட்னர்ஷிப், உங்களுக்கு சம பங்காளி.
உங்கள் மனைவியர்களை நீங்கள் எப்படி நடத்தணும்? உங்களுக்கு உங்க பார்ட்னர் தான், அவங்க வாழ்க்கையின் பங்காளி. நீங்களும் உங்கள் மனைவியும் உங்கள் பிள்ளைக்கு சமமாக தாயாக தந்தையாக இருக்க போகிறீர்கள். நீங்கள் சம பங்காளிகளாக நடந்து கொள்ளுங்கள். யாருக்கும் யாரும் அடிமைகள் அல்ல. உங்கள் மனைவிக்கு அநீதி செய்து விடாதீர்கள். ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான இந்த வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கறாங்க. அப்ப மூணாவது பங்கு மனைவி அநீதி செய்திடக்கூடாது. சில பேர் எதுக்கு எடுத்தாலும் மனைவியை அடிப்பாங்க. மனைவியை அடிக்கிறவர் நல்ல கணவன் இல்லைன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் தன் மனைவியை அடிக்கிறாங்களோ அவங்க நல்ல கணவனே இல்லை. ஒரு கட்டம் நபி பெண்களை ரொம்ப புகழ்ந்தாங்க. பெண்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க, பெண்களுடைய பிரியம் எனக்கு தரப்பட்டிருக்கு, பெண்களை நீங்க சரியா நடத்துங்க. அவங்க சக்கராத்துல கூட கடைசி அறிவுரையில் சொன்னாங்களாம், இத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, என் அருமை தோழர்களே, பெண்கள் விஷயத்தில் நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அவர்களை அல்லாஹ் உங்கள் கையில் தந்திருக்கிறான். அவர்கள் விஷயத்தில் நீங்கள் அநீதி இழைத்து விடாதீர்கள். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என் அன்பு தாய்மார்களே, நீங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உங்களுடைய இமேஜை இந்த உலகத்திலே தூக்கி நிறுத்தியவர்கள், உங்கள் கண்ணியத்தை உலகத்தில் வாழ வைத்தவர்கள், உங்கள் உரிமையை உலகத்தில் பெற்றுத் தந்தவர்கள் பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களை மதிக்கும் பாரம்பரியத்தை இந்த மண்ணில் நடமாட விட்டவர்கள். கியாமத் வரையிலும் பெண்கள் மீது அநீதி இழைக்காதீர்கள் என்று உலகத்திற்கு போதனை கொடுத்தவர்கள் பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாய்மார்களுக்கு நான் ரொம்ப சொல்வேன், நபியின் சுன்னத்தை நீங்க ரொம்ப பாதுகாக்கணும். அது நன்றியின் வெளிப்பாடு, அது நன்றியின் வெளிப்பாடு. பெண்களை ரொம்ப போட்டுனாங்க. கணவன்மார்கள்ட்ட அடிக்கடி சொன்னாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள் அவங்கள ரொம்ப பக்குவமாக நடத்திக்கிட்டாங்க. பெண்கள்கிட்ட பாவம் அவங்கள எதுவும் செய்திடக்கூடாது, அவங்க மனசை புண்படுத்திடக்கூடாது. ரொம்ப இறங்கி போகும்போது சில நேரத்தில் எப்படி ஆகுதுன்னா அதை அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. பெண்கள் நம்ம வீட்டுக்காரு பாவம் என்ன செய்தாலும் பிசாடுக்கு இருப்பானுக்கு சோத்தாக்காமல் போட்டுற வேண்டியதுதான். அது விலகினம் இல்லையா? நம்ம ஒன்றும் கேட்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்குற தன்மை. நம்ம வீட்டுக்கு போகிறோம், என்னமா சாப்பாடு இன்னைக்கு ஆக்க முடியல, டைம் கிடைக்கல, எங்கேயாச்சும் போய் பார்த்துக்கங்களேன்னா நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்போ இந்த சூழ்நிலையை, அங்கே ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நபி அவங்க ரொம்ப சொல்லி சொல்லி வீட்டில் வந்து சஹாபாக்களில் சில பேர் அவங்க மனைவியர்கள் கொஞ்சம் ஆரம்ப காலம், இஸ்லாத்தினுடைய துவக்க காலம், கொஞ்சம் என்ன செய்கிறாங்க, கட்டுப்பாடு குறைஞ்சி காரியங்கள் அப்படி இப்படி கிடக்குது. வீட்டில் வந்து பார்த்தா சாப்பாடு ஒன்றும் கதை நடந்த மாதிரி தெரியல. அப்போ நபிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்கள் பாடு பெரிய பாடாக போச்சு. வீட்டில் அவங்கள நாங்கள் ரொம்ப மதித்து கொடுத்தோம், தாங்க கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெரிய அரவணைப்பு செய்கிறோம், பணி செய்கிறோம். ஆனால் அவங்க சில நேரத்தில் இப்படி எங்கள் விஷயத்தில் சரியாக நடக்கிறது இல்லைன்னாங்க. அப்போ நபி சொன்னாங்க, நீங்கள் சொல்லுங்க, அது அவங்க சரியாகலைன்னா லேசாக தட்டுங்கன்னாங்க. காயாக்கிறாதீங்க, காயப்பட்டு லேசா தட்டுங்க. சாபாக்களுக்கு இந்த ரைட்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு உத்தரவு வாங்கிட்டு இன்னைக்கு பார்த்துரும், ராத்திரிக்கு ஒரு வழி, காலையில் இருந்துருச்சு, இன்னைக்கு பூரா நீங்க இப்படி நடக்கிறீங்க பார்த்துக்கிடுவோன்னு வந்தாங்க. அனுமதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோன்னு இங்கே பார்த்தா வளமைப்படி தட்டை காஞ்சி போய் கிடக்குது. வந்தாங்க, பரக்கத்தா பிஸ்மில்லா. எத்தனை நாளைக்கு நாங்கள் பொறுமையாக இருக்கிறது? பொறுமைக்கு எழுக இருக்குது இல்லை. நல்ல தட்டு கொஞ்சம் கூடிட்டு, தட்டின தட்டு கொஞ்சம் வேகமாக ஆகி போச்சு. மறுநாள் காலையில் ஆயிஷா நாயி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே இருக்கிறாங்க. வாசலில் பார்த்தா பொம்பளைங்க பெரிய கூட்டமாக வந்து நிற்கிறாங்க. நபியே, பெண்கள் நிறைய உங்களை பார்க்க வந்திருக்காங்களே, என்ன விஷயம் தெரியலையே, வர சொல்லுங்கன்னாங்க. பார்க்கறதுக்காக அந்த பெண்கள் பெருங்கூட்டம் வந்து நிற்கிறாங்க. என்னான்னு கேட்டது, யா ரசூலல்லாஹ், தாங்கள் தான் அப்படி ஒரு செய்தி சொன்னீர்களோ, எங்களை அடிக்க சொன்னீர்களோ அப்படின்னு கேட்டபோது இந்த பெண்களின் கண்ணீரை பார்த்த நபி அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்னம்மா விஷயம்? நேற்று ராத்திரி போதும் போதும் ஆகி போச்சு, கடுமையான அடி நாயகமே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, லைஸ பிஹியாரிக்கும், உங்களில் மனைவியர்களை அடிப்பவர்கள் மனித சமுதாயத்தில் அவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை, நல்ல மனிதர்கள் இல்லை. பெண்களை அடிக்காதீர்கள். அப்போ ஒரு சூழ்நிலை ரொம்ப கட்டுப்பட மறுக்கிறாங்க, லேசா தட்டிக்கங்கன்னாங்க. அப்படி இல்லை, படுக்கையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, 2 நாளைக்கு அவங்கள தனியா படுக்க வைங்க, நீங்க தனியா படுங்க, அப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி ஒழுங்குபடுத்துங்க. அவங்க கொஞ்சம் கட்டுப்பட மறுக்கிற போது அனுசரணை வேணுமே தவிர அடக்குமுறை கூடிவிட வேண்டாம் என்கிறார்கள். அடிக்கிறவங்க முதல்ல நல்ல பழக்கத்துக்கு உள்ளவங்க இல்லை. அது முதல்ல நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அடிக்க கூடாது. அதோட ரொம்ப முக்கியமானது, பெண்களை, நம்ம மனைவியர்களை நம்ம பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் வச்சு அவங்களை கண்டிக்க கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு முன்னால வச்சு நம்ம தாயை கண்டிச்சோம்னு சொன்னா அந்த தாய் சொல்ல பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நிறைய குடும்பங்கள்ல கணவன்மார்கள் சில விஷயத்திலே வரம்புகள் மீறுகிற போது குடும்பத்தினுடைய நல்ல ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்ப உங்களுடைய மனைவியர்களை அடிக்காதீர்கள், உங்க பிள்ளைகளுக்கு பக்கத்தில் வைத்து அவர்களை கண்டிக்காதீர்கள். உங்க மனைவிமார்களை மனசு சங்கடப்படுற வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது.
சில பேர் மனைவியை திட்டுங்கிற பேரால கடுமையான வார்த்தைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க, செல்லமான வார்த்தை வச்சிருப்பாங்க மனைவியை கூப்பிடுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால சொல்றேன். செல்லமா கூப்பிடுற பழக்கம் இருக்குது. அப்படி கூப்பிட்டு பழகுங்கள். அவங்க மனசு புண்படுற மாதிரி வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. சில பேர் கூப்பிடுறது எரும மாடு, மிகைப்புலாம் இல்ல, எரும மாடு அப்படின்னு கூப்பிடுறது. யாருங்க எரும மாடு? ஸ்ரீதேவிய சர்க்கார் ஆளும் சொன்னாங்க, உங்க மனைவியர்கள் மனசு புண்படுற ஒரு பேர் வைக்காதீங்க, அவர்களை நீங்கள் கனிவான வார்த்தைகளால் அழையுங்கள். ஒரு பேர் வச்சுக்கங்க, சொந்த பேர் ஒண்ணு இருக்கும், அதை கூப்பிட கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம், அவங்களை செல்லமா பேர் சொல்லி அழையுங்க, மகிழ்ச்சியான ஒரு பேரை சொல்லி அழைங்க, சந்தோஷப்படுற மாதிரி பேரா இருக்கட்டும், அவங்க மனசை புண்படுத்தாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப மூணாவது, மனைவியர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது, சொல்லால் அநீதி செய்யக்கூடாது, செயலால் அநீதி செய்யக்கூடாது, அவங்க உள்ளம் புண்படுற மாதிரி நடக்கக்கூடாது. அது ஒரு கணவனின் தலையாய கடமை. அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் என்பதை ஷரியத்து சொல்லி தருகிறது. அடுத்து ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வழியில நின்று நம்முடைய பெருமக்கள் நமக்கு எழுதி வச்சிருக்கிறாங்க. மனைவிட்ட எப்படி நடக்கணும்? ஹலால், உங்க மனைவியர்களுக்கு ஹலாலான உணவை நீங்க உட்கொள்ள தௌஃபீக் செய்யணும். அவங்களுக்கு நல்ல உணவு கொடுக்கணும், ஹலாலான உணவா கொடுக்கணும். ஹராமான உணவு உங்க மனைவியர்கள் கொடுத்துறாதீங்க. சந்ததிகள் கூட ஹராமான உணவை சாப்பிட்டு பிறக்கிறார்கள் என்று சொன்னா உங்க பிள்ளைங்க எதிர்காலம் கெட்டு போயிடும். மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவருடைய கணவனுடைய கடமை. அந்த உணவு எப்படி இருக்கணும்? ஹலாலான உணவா இருக்கணும். நாலாவது விஷயம். அஞ்சாவது, உங்களுடைய மனைவியர்கள் உங்களுக்கு சில நேரத்தில் கஷ்டம் கொடுத்தால் நீங்கள் அதை தாங்கி கொண்டு மனைவியர்கள் விஷயத்தில் கொஞ்சம் இறங்கி வாழுங்கள். சுப்ஹானல்லாஹ். சில நேரத்தில் மனைவி கஷ்டம் கொடுப்பாங்க, எப்பவுமே நம்ம சந்தோஷப்படுத்தினாலும் சில நேரத்தில் அவங்க நம்மளுக்கு கஷ்டம் கொடுப்பாங்க, ஏதாவது பேசிடுவாங்க. பெண்கள்கிட்ட எப்படின்னா முதல்ல பேசிடுறது, அப்புறம் யோசிக்கிறது. பேசி முடிச்சுட்டு நம்ம ஆபீஸுக்கு போன பின்னால போனை போட்டு நாங்கள் நினைச்சுக்கிடாதீங்க, இது ரெண்டாவது. அப்போ முதல்ல பேசிட்டாங்கல்ல, அப்போ நபி அவங்களுடைய மார்க்க நமக்கு என்ன சொல்லி தருது? நமது இமாம்களும் ஷரியத்தும் எப்படி விளக்குறாங்க? உங்க மனைவிகள் தஹம்முலுல் அதா, அவங்க மூலமா சில கஷ்டம் உங்களுக்கு வந்துச்சா அதை தாங்கிக்கங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. நபி அழகா சொன்னாங்க, என் மனைவியர்களுக்கு எனக்கு விவகாரம் ஏற்பட்டுச்சு, பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்துச்சுன்னு சொன்னா, இன்னி உஹிப்பு அன் அக்கூனா, இன்னி உஹிப்பு அன் அக்கூனா மக்லூபன் கரீமா, நான் எப்படி இருப்பேன் தெரியுமா? என் மனைவியர்களிடத்தில் தோற்று போக பிரியப்படுகிறேன். சங்கையான தோல்வி, நான் மக்லூபன் கரீமா, நான் தோற்று போக பிரியப்படுகிறேன், சங்கையான முறையில் தோத்து போறேன். அப்படின்னா அர்த்தம், என்னால் ஜெயிக்க முடியும், ஆனா நான் ஜெயிக்கிறது இல்லை, தோத்து போயிடணும். மனைவி ஜெயிக்கணும், நம்ம தோக்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தௌஃபீக் செய்வானார். முகத்தில் அருளே காணலையே. தோக்கணும், தோத்து பாருங்கள், தோத்து பாருங்கள். உங்கள் மனைவியர்களுக்கும் உங்களுக்கு விவகாரம் வரும்போது நாளையிலிருந்து உங்கள் மனைவியர்கள் உங்கள் சொல்லுக்கு முன்னால் அவர்கள் எந்த வார்த்தையும் மீற மாட்டார்கள். ஒரு பொழுது தோற்று பாருங்கள், குடும்பமே வாழும், நின்று வாழும், வாழ்க்கையே மிகச்சிறப்பாகிவிடும். நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் இறங்கி போகணும், அவங்க நம்ம கட்டுப்பட்டுருவாங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தோத்து போனேன், நாங்க நபிக்கு என்ன தோல்வி அவமானமா? சங்கையான தோல்விங்கிறாங்க. ஜெயிக்க முடியும், மனைவியை எதிர்த்து பேச எவ்வளவு நேரம் ஆகும், ஆனா ஜெயிக்க முடியும். நான் தோத்து போக பிரியப்படுகிறேன், சங்கையான தோல்வினாங்க. அப்ப 5 விஷயம் ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு செய்யும் கடமைப்பட்டிருக்கிறான் என்பதை ஷரியத்து சொல்லி காட்டுகிறது. அதே போல என் அன்பு தாய்மார்களே, செவிகளை திறந்து கேளுங்கள். பெண்கள் ஆண்களுக்கு கடமைப்பட்டாங்க, பெண்கள் ஆண்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம் நாம. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொல்வாங்க, ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, கணவன்கிட்ட கோவிச்சுட்டு ஓடி வந்துட்டாங்க. நபியின் தர்பார்ல வந்து நிக்கிறாங்க. பூமா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்ணை பார்க்குறாங்க. என்னமான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், என் கணவனுக்கு எனக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்தி போயிட்டு, கணவனுக்கு எனக்கு ஒரு சின்ன பேச்சுவார்த்தை கொஞ்சம் முத்திட்டு, எனக்கு அவர் மேலே வெறுப்பு வந்து கோவிச்சுட்டு நான் ஓடி வந்துட்டேன்னா, என் கணவன் மீது நான் கோவம் வச்சுட்டு வந்துட்டேன்னா. அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என் அன்பு தாய்மார்களே, கணவனை கோவிச்சுட்டு உங்க வீட்டுக்கு நீங்க ஓடி போயிடுறதோ, கணவனை கோவிச்சுட்டு நீங்க எங்கேயாச்சும் எஞ்சி போயிட்டீங்க, அல்லது தனியா போய் படுக்கிறீங்க, கணவன் மேல கோவப்பட்டு வெறுப்படைஞ்சு அவர் பேசின வார்த்தை ஒண்ணு கொஞ்சம் கூடுதலா பேசிட்டாரு, அப்ப நீங்க கோவப்பட்டா என்ன சொன்னாங்க நபி? கைஃப ஹுவா கைஃபா ஹுவ ஜன்னத்துகி வ நாருகி, நீ எப்படி கோவித்து வந்திருக்க முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? உன் கணவர் தான் உன் சொர்க்கம், உன் கணவர் தான் உன் நரகம். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனக்கு சொர்க்கமும் உன் கணவர் தான், உனக்கு நரகமும் உன் கணவர் தான். கணவனுடைய அதிருப்தி கிடைச்சிச்சுன்னா நரகம் தான் கிடைக்கும், கணவனுடைய சந்தோஷத்துல தான் சொர்க்கம். தாய்மார்களை நீங்கள் மனசில் பதிய வைக்கணும்.
நம்முடைய கணவன் சந்தோஷப்படுகிற வரைக்கும் சொர்க்கம். கணவனுடைய அதிருப்தி ஆயிட்டா வாழ்க்கையில வணக்கம் இருந்தா கூட அல்லாஹ் அதை ஏற்க மாட்டான், நரகத்துக்கு போக வேண்டிய கட்டாயம் உண்டாயிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி அழகா சொன்னாங்க, எந்த பெண் கணவனுக்கு சங்கடம் கொடுக்கிறாளோ அப்படிப்பட்ட பெண் லா தஜிது ஹலாவத்தல் ஈமான், ஈமானுடைய சுவையை கூட அவளால் சுவைக்க முடியாது. கணவனை சங்கடம் கொடுக்கிற மனைவி, கணவனை கோவிக்கிற மனைவி, ஈமானுடைய சுவை கூட அவளுக்கு கிடைக்காதுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்புறம் தானே ஈமானை பார்க்கிறது. எந்த ஒரு பெண்மணி பாத்தத், அவள் ராத்திரி படுக்கிறா, ரசூல் சொல்றாங்க அவருடைய கணவன் அந்த பெண் மேல கோபப்பட்டிருக்கிறார், கணவனுக்கு அந்த பெண்ணு மேல கோபம் ஏற்பட்டிருக்குது, கணவனை அதிருப்தி படுத்தி அன்றைக்கு ராத்திரி அவ படுத்து இருக்கா, கணவனை சந்தோஷப்படுத்தணுமே, கணவனுக்கு அவளுக்கு ஒரு சின்ன பேச்சு முத்துச்சு வைங்க, உடனே சமாதானம் ஆயிரும். உங்க எல்லாருக்கும் சொல்றேன், மனைவிக்கு நமக்குள்ள விவகாரம் எப்படி இருந்தா கொஞ்ச நேரம் பேசணும், சில பேச்சு கூடிரும், சில பேச்சு கொஞ்சம் விவகாரம் ஆயிடும், உடனே சமாதானம் ஆயிடணும். தப்பு நம்ம இறங்கிடணும், ஒன்னு அவங்க இறங்கிடணும் அல்லது நம்ம இறங்கிடணும். ரெண்டு பேர் முருங்கை மரத்தில் ஏறணும், விவகாரமா போயிடும், இறங்கிடணும். ஏன் அடுத்த கணம் சமாதானம் ஆகணும். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி கணவனை சமாதானப்படுத்தாம கணவன் பேர்ல கோவிச்சிட்டு கணவன் அவ பேர்ல கோவிச்சிட்டு அவர் ராத்திரி படுத்து கிடந்தால் லஅனத்துல் மலாயிகா ஹத்தா தஸ்பிஹா, அவளுடைய காலை சுபுகில் அவள் எழுந்திருக்கிற வரையிலும், அதிகாலை பொழுது விடியும் வரையிலும், அன்று இரவு பூராவும் ஒரு மலக் அந்த பெண்ணின் மீது சாபம் இடுகிறார். லஅனத்துல் மலாயிகான்னாங்க. யாரு சாபம்? யாரு சாபம்? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்கு சாபம் இடுகிறார் அந்த பெண்ணை. லானத்துல் மலாயிகா, அந்த பெண்ணை மலக்குகள் சாபம் இடுகிறார்கள். ஹத்தா துஸ்பிஹா, காலை பொழுது விடியும் வரையிலும் சாபம் நடக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? உடனே சமாதானம். மனைவியோடு நம்ம விவகாரங்களை உடனே தணிச்சுக்கணும். அந்த பெண் இவருடைய கட்டளைக்கு வந்துடணும். எந்த பெண்மணி கணவனை சந்தோஷப்படுத்துகிறாளோ, கணவன் கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொல்கிறாளோ, கணவன் கூப்பிட்டால் பதில் சொல்கிறார், கணவன் ஏறிட்டு பார்த்தால் மகிழ்ச்சி விற்கிறார். கணவனை பார்த்தவன ஒரு சந்தோஷம், கணவன் பேசினா உடனே கட்டுப்படுறது. அப்படி நடக்கக்கூடிய பெண்மணியை பத்தி ரசூல் சொன்னாங்க, அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் 8 வாசலும் திறந்திருக்கிறது. அல்லாஹு அக்பர். என் அன்பு தாய்மார்களே, சொர்க்கத்தின் 8 வாசலும் திறந்திருக்கிறது. எல்லா வாசலிலும் அவள் அழைக்கப்படுவாள். இப்படி வந்துருங்களே, இந்த வாசலில் நுழையுங்களே, அங்கிருந்து மலக்குகள் அழைப்பார்கள். என்ன காரணம்? இபாதத் அல்ல. இபாதத்து இருந்துச்சு, கணவன் கூப்பிட்ட குரலுக்கு பதில் சொன்னார், கணவன் ஏறிட்டு பார்த்தால் கணவனை சந்தோஷப்படுத்தினார், கணவனை மகிழ்வித்த அந்த பெண்ணுக்கு சொர்க்கத்தின் 8 வாசலும் திறந்திருக்கிறது என்று சொன்னார்கள் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேரம் அதிகமாயிட்டு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 நிமிஷம் கூட்டிக்கலாம் சொன்னதுனால இன்ஷா அல்லாஹ் 5 நிமிஷத்தில் நிறைவுபடுத்துகிறேன். ஏன்னா நமக்கு மெயின் விஷயம் இன்னும் 12 நாள் நிறைவு செய்யணும். டெய்லி நீங்கள் மஜ்மாவில் நிரப்பமாக வந்து சேரணும். ஒரு நாள் கூட்டிட்டோம்னு சொன்னால் அடுத்த நாள் கொஞ்சம் சோறு வந்துடக்கூடாது. இந்த விஷயம் சோறு அடைகிறது இல்லை, மார்க்குங்கிறது சொல்லி முடிக்க முடியாது. இப்போ நான் முடிச்சுட்டேங்கிறேன்னா இல்லற வாழ்க்கையை, கணவன் மனைவியினுடைய கடமையை கொஞ்சம் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். இதை பூரா சொல்லணும்னா வாழ்க்கை பூரா சொல்லணும். இஸ்லாம்ங்கிறது ஒரு நெடிய பயணம், நிறைந்த தத்துவங்கள், நிறைந்த வாழ்க்கை முறைகள். ஒரு குறிப்பிட்டதெல்லாம் இல்லை. ஆனா உங்க வாழ்க்கைக்கு போதுமான அளவு அல்லாஹ் விரும்புற அளவுக்கு வெளியாக்கிட்டு இருக்கான். மனசுல வைக்க வேண்டும், வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்ப என் அன்பு தாய்மார்களே, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அற்புதமா சொன்னாங்க, உனக்கு சொர்க்கத்தில் 8 வாசல்லையும் அழைப்பு வேணுமா? கணவனை சந்தோஷப்படுத்தணும். கணவனின் சந்தோஷம் தான் ஒரு பெண்ணை சொர்க்கம் வரையிலும் கொண்டு சேர்க்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் மனைவியரோடு தன்னுடைய தொடர்பு வச்சுக்கிட்டாங்க. ஒரு செய்தியை மட்டும் முத்தாய்ப்பாக சொல்லி நிறைவுபடுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஒரு பாத்திரத்தில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. தண்ணி குடிக்கிறாங்க ஆயிஷா நாயகி. பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த உடனே சொன்னாங்களா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து, ஆயிஷா கொஞ்சம் அந்த தண்ணியை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. நீங்கள் குடிச்சிட்டு இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் மிச்சம் வையுங்க. ஆயிஷா நாயகி உடனே மிச்சம் வச்சுட்டாங்க. நேராக பக்கத்தில் வந்து ஆயிஷாவின் அருகாமையில் உட்கார்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அருகாமையில் உட்கார்ந்து அந்த அந்த மிச்ச தண்ணி எங்கிட்ட கொடுங்களேன்னு கேட்குறாங்க. ஆயிஷா நாயகி அந்த குவளையை நபிட்ட கொடுக்குறாங்க. நபி தன்னுடைய கையில் வாங்கிக்கிட்டாங்க. எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மிச்சத்தை தாங்கள் குடிக்க நினைக்கிறார்கள். கொஞ்சம் நான் இங்கே உங்களை நிறுத்தி கேட்கிறேன். உலகத்தினுடைய நடைமுறை என்ன தெரியுமா? பெரியவர்கள், நல்ல மனிதர்கள், வலிமார்கள், இறைநேசர்கள், அல்லாவின் அன்பர்கள், அந்த பெருமக்கள் குடித்து வைக்கிற மிச்சத்தை, பெரியவர்களின் பரக்கத்தை மற்றவர்கள் குடிக்க துடிப்பது உண்டு.
அது பரக்கத். அந்த பெரியார்கள் குடித்து வைக்கிற மிச்சம், எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடித்து வைக்கிற மிச்சத்தை சஹாபாக்கள் போட்டு போட்டு குடிப்பார்கள். எனக்கு வேணும் கொஞ்சம், நபி மிச்சம் தரமாட்டார்களா? அந்த பரக்கத்தின் மீது இருந்த பெரும் ஆசை. நபியின் மிச்ச தண்ணீரை, நபியின் மிச்ச பாத்திர பாலை, நபியின் மிச்ச உணவுகளை சாப்பிடுவதில் சஹாபிகளுக்கு அத்தனை போட்டி, அத்தனை விருப்பம், அத்தனை ஆசை. இங்கே அகிலத்தின் அருட்கொடை, அல்லாஹ்வின் நெருக்கம் பெற்ற இறை தொடர்பாளர் எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவிட்ட சொல்கிறார்கள், கொஞ்சம் மிச்சம் வையுங்களேன் குடித்ததை என்று சொல்லி அந்த மிச்சத்தை தங்கள் கையிலே வாங்கி கொண்டார்கள். சுப்ஹானல்லாஹ். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய உலக வணக்கசாலிகளில் எல்லாம் அவர்களை போன்று வணக்கசாலி யாரும் இல்லை. உலக வணக்கசாலிகளில் எல்லாம் அவர்களை போன்ற வணக்கசாலிகள் யாரும் இல்லை. அவர்களை போன்ற இறை நம்பிக்கையாளர் யாரும் இல்லை. இத்தனை பெரிய அல்லாஹ்வின் நேசர் அருமை நாயகம். ஆனாலும் மனைவி இடத்திலே மிச்சத்தை வாங்கி வைத்துக் கொண்டு குடிக்க போனாங்க. திடீர்னு நிறுத்தி வெளியில் எடுத்துட்டாங்க. டம்ளரை குடிக்க போறாங்க, வெளியில் எடுத்துட்டு ஆயிஷா அப்ப கூப்பிடுறாங்க, ஹுமைரா. ஆயிஷாவை எப்படி கூப்பிடுவாங்களா? ஹுமைரா. நான் அப்ப சொன்னேன், பின்னால சொல்றேன். பெண்களை நம்ம மனைவியை அவங்க பிரியப்படுற மாதிரி சந்தோஷப்படுற மாதிரி பேரை சொல்லி கூப்பிடுறாரு. ஹுமைரா. ஹுமைரான அர்த்தம் செக்க சிவப்பான சின்ன பெண்ணே, செக்க சிகப்பான சின்ன பெண்ணே அப்படின்னு கூப்பிடுவாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுமைரா. ஆயிஷாவை பார்த்து கூப்பிடுறாங்க, ஹுமைராவே, சிகப்பு பெண்ணே, சிகப்பு பெண்ணே, சின்ன பெண்ணே. குடிக்க கொண்டு போயிட்டாங்க. நிறுத்திட்டு கேட்கிறாங்க, ஆயிஷா ஒரு தகவல் வேணுமே. என்ன தகவல் நாயகமே? தாங்கள் இந்த பாத்திரத்தில் உங்களுடைய உதட்டை, வாயை எங்க வச்சு குடிச்சீங்கன்னு கேட்டாங்க. எங்கே உதடு பதித்து குடித்தீர்கள், எங்கே வாய் வைத்து குடித்தீர்கள் கேட்டாங்க. ஆயிஷா பெரும் மகிழ்ச்சியிலே பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வருகிறார்கள் என்று புரிந்து கொண்டவர்கள். இல்லற வாழ்க்கையில் நிகர் சொல்ல முடியாத, இல்லற வாழ்க்கையில் இனிமேல் இப்படி யாரும் வாழ்ந்து காட்டிவிட முடியாத ஒரு சிறந்த இறை தொடர்புள்ள ஒரு வாழ்க்கையை, மனைவியின் அன்பு பெறுகிற ஒரு வாழ்க்கையை நபி அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அந்த ஆயிஷா அந்த இடத்தில், நாயகமே நான் இங்கேதான் வாய் வைத்து குடித்தேன். உடனே டம்ளர் அப்படி திருப்புறாங்க. அப்படி திருப்பி ஆயிஷா வாய் வைத்த இடத்தில் தன் உதட்டை பதித்து குடித்தார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகிழ்ந்து போன ஆயிஷா முகமெல்லாம் சிவந்து போகிறார்கள். அல்லாஹு அக்பர். எத்தனை பெரிய அன்பாளர் எங்கள் நாயகம் தெரியுமா? நான் நபியை போன்ற ஒரு சிறந்த கணவரை என் வாழ்நாளில் பெற்றுக் கொள்ளவில்லை. நபியை போன்ற ஒரு கணவர் எங்களுக்கு கிடைக்கவில்லை. எத்தனை பெரிய புனிதமிக்கவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் வணங்கினால் அப்படி கால் கடுக்க நின்று வணங்குவார்கள். அவர்கள் துஆ கேட்டால் கண்ணீர் மல்க துஆ கேட்பார்கள். எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர்களுக்கு அன்பு காட்டினால் அப்படி அன்பு காட்டுவார்கள். மற்றவர்களுக்கு உதவி செய்தால் இருப்பதையும் கூட கொடுத்து விட்டு தாங்கள் இரவல் வாங்கி உடுத்துவார்கள். அப்படியெல்லாம் விசாலமானவர்கள். எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு வந்தால் அல்லாஹு அக்பர், எங்களை இன்பமுற மகிழ்வித்து மகிழ்ச்சியின் உச்ச நிலையிலேயே கொண்டு சேர்த்து விடுவார்கள். பூமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணவன் மனைவியிடத்தில், மனைவி கணவனிடத்தில் நடக்கும் அந்த ஒழுங்குகள் மிகச்சரியாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லறத்தின் பேரரசர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு, அவர்களே முன்மாதிரியானவர்கள் என்று நான் நினைவுபதித்து உங்களுடைய இந்த சபையில் நான் அதை முத்தாய்ப்பாக பதிய வைத்து தாய்மார்களுக்கு சொல்வேன், கணவனின் அன்பில்தான் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, கணவனின் பணிவில்தான் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு. கணவனை சந்தோஷப்படுத்தி பழகுங்கள், கணவனை திருப்திப்படுத்தி பழகுங்கள். கணவன் கோபப்பட்டால் அவரை சந்தோஷப்படுத்துவதற்கு வழிகளை தேடுங்கள். எப்படி சொன்னால் மகிழ்ச்சி ஆகுவார், அவரை வீடுக்கு வருகிற போது அவரை எப்படி அவர் நடத்தினால் நிம்மதி பெறுவார். வீட்டுக்கு வந்த உடனே சங்கடங்களான வார்த்தைகளை, அவர் மனசு புண்படுற வார்த்தைகளை பேசிடக்கூடாது. ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க வந்தோன்னு சொல்லக்கூடாது. வந்த உடனே உட்காருங்க, டீ சாப்பிடுங்க, என்ன வேணும், கொஞ்சம் களைப்பாருங்க, அப்படியெல்லாம் சொல்லிட்டு கடைசியா நாங்கள் அந்த பொருள் அப்படின்னு லேசா ஆரம்பிக்கணும். அப்போ அவர் புரிஞ்சுக்கிடுவார், ஸ்ரீதேவி கடைசி கட்டத்தில் தான் அதுக்கு வருவாங்கன்ட்டு. எடுப்பில் ஆரம்பிச்சிங்க, அவங்க ஏதோ பல சூழ்நிலையில் வருவாங்க. குடும்பங்கள் அது நல்ல குடும்பமாக மாறிவிட முடியாது என்பதை நினைவுபடுத்தி நல்ல இல்லறம், நல்ல குடும்பம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு உதவி செய்யும், நல்ல பிள்ளைகள் வளர்வதற்கு உதவி செய்யும். கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டாங்கன்னு சொன்னா பிள்ளைங்க நல்ல போயிடுவாங்க. கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடந்தாங்கன்னு சொன்னா பிள்ளைகள் எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும். எனவே மனைவியர்களை இணைந்து வாழுங்கள்.
பழகி வாழுங்கள், நெருங்கி வாழுங்கள், நல்ல வார்த்தைகளை பரிமாறி வாழுங்கள், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுங்கள், விட்டு கொடுத்து வாழுங்கள், சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள். இல்லறம் என்பது புரிந்து வாழ வேண்டிய வாழ்க்கை. ஒரு கணவன் தன் மனைவியை மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு மனைவி தன் கணவனை மிகச்சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்ளுகிற இந்த வாழ்க்கை என்பது நல்ல தலைமுறைகளை உருவாக்கும். நம்ம பிள்ளைங்க கூட நல்ல பிள்ளைங்களா உருவெடுப்பாங்க. நமக்குள்ள சண்டையும் சச்சரவும், நமக்குள்ள ஒரே கலகமும் இருக்கும் என்று சொன்னா நம்முடைய பிள்ளைங்க மனம் உடைஞ்சிருவாங்க என்பதோடு நவீன ஆராய்ச்சி ஒன்று சொல்கிறது, எந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இல்லாமல் சண்டைகள் அதிகமாகுமோ பிள்ளைகளினுடைய மூளை வளர்ச்சிகள் பாதிக்கப்படுகிறது. ஒரே சண்டைகளையே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க எதிர்காலத்தை இழந்து விடுகிறார்கள். நல்ல குடும்பத்தை உருவாக்குவதற்கு, ஆரோக்கியமான வாழ்க்கையை உண்டாக்கி கொள்வதற்கு ஒரு நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம். அப்படிப்பட்ட குடும்பம் முத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துணைவியார்கள் வாழ்ந்ததை போல் அல்லாஹ் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. கணவனின் உரிமையை மனைவி புரிந்து கொண்டு, மனைவியின் உரிமையை கணவன் புரிந்து கொண்டு, ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்தோம், ஒருவரை ஒருவர் அறிந்தும் புரிந்தோம், விசாலமான வாழ்க்கை வாழ்ந்து நல்ல தலைமுறைகள் இந்த மண்ணுலகில் நடக்க அல்லாஹ் உதவியாக்கி வைப்பானாக. இந்த தலையங்கத்தின் கீழ் சொல்லப்பட்ட செய்திகளை நம்மிலே ஏதேனும் இல்லை என்றால் அல்லாஹ் அடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போய் இன்னைக்கு ராத்திரி அவங்க குடிச்சதுல நம்ம கேட்டு பழகணும், அவங்களை சந்தோஷப்படுத்துற மாதிரி ஆயிடும். அவங்க நம்மளை சந்தோஷப்படுத்தி பழகணும். நம்ம குடும்பங்கள் ஒரு சிறந்த ஒரு இன்பகரமான குடும்பமாக, இனிக்கும் குடும்பமாக, அல்லாஹ்வின் அன்பு பெறுகிற குடும்பமாக மலரும். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த தௌஃபீக்கில் பங்களிப்பானாக. சோதனைகளை விட்டும் பாதுகாப்பானாக, கஷ்டங்களை விட்டும் பாதுகாப்பானாக, வறுமையிலிருந்து பாதுகாப்பானாக. நேற்றைய தினம் நான் சொன்னதை போல அதிகமா இன்ஷா அல்லாஹ் ஸலவாத்துக்களை ஓதி கடைசி நாள் இங்கே நீங்கள் கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும். தாய்மார்களுக்கும் அந்த செய்தியை மீண்டும் ஞாபகப்படுத்துகிறேன். நிறைய ஸலவாத்துக்கள் ஓத ஆரம்பியுங்கள். உங்க கணக்கில் 10,000 ஸலவாத், 20,000 ஸலவாத் என்று நீங்கள் கொண்டு சமர்ப்பிக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கியருள் புரிவானாக என நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.